உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் மற்றும் உங்கள் அனைவருக்கும் நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து பேராதரவு குடுத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு, பிரபவ ஆண்டு பலன்கள சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் வெற்றியாகும் அப்படின்றதையும் சொல்லி இறை அருளால இந்த நிகழ்ச்சிய துவங்குறேன். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்கள். உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஆண்டு என்ன மாரி பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்க போறோம். டீட்டெயில் அனலைசிஸோட வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சார கிரகங்கள், ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்கிறாங்க. மேலும் வந்து கிரக மாற்றங்கள், முக்கியமான கிரக பயிற்சிகள் எப்ப இருக்கு. அத வச்சு என்ன மாரியான பலன்கள் நம்ம லைஃப்ல நடக்கப் போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில பயனுள்ளதா இருக்கும். ஆளுமைக்கும், தலைமை பண்புக்கும் அரசனைப் போல வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் அடையாளமா இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் தான். உண்மை, நேர்மை, நியாயம், தர்மம் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு, அதே நேரத்தில அ உண்மையின் பக்கம் எப்பயுமே நிக்கக்கூடிய, இந்த நியாயத்தின் பக்கம் எப்பவுமே நிக்கக்கூடிய, நீதியின் பக்கம் நிற்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டா அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஆண்டு துவக்கத்த வச்சே அத நம்ம சொல்லிற முடியும். ஆண்டு துவக்கமே உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த வகையில மிகப்பெரிய நல்ல ஏற்றங்கள் கிடைக்கப் போகுது. காரணம் என்னன்னா, இந்த ஆண்டோட துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் தான் இந்த ஆண்டோட லக்னமா துவங்குது. அதாவது உங்களுடைய 10ஆம் இடமான ரிஷபராசி தான் இந்த ஆண்டு துவக்கம். அதாவது லக்னமா கொண்டு துவங்குறதுனால உங்க தொழில் சார்ந்த பல நல்ல மாற்றங்களும், முன்னேற்றங்களும் உங்களுக்கு நடக்கப் போகுது. நீங்க எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப்பும் கூட பெரிய அளவுல உங்கள கொண்டு போய் உயரத்தில மிக சிறந்த உயரத்தில உங்கள நிப்பாட்டிடும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, இந்த 10ஆம் இடத்துக்குரிய தொழில் ஸ்தானாதிபதியும், உங்களுடைய ராசிநாதன் சூரியனும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிற நிலையில இந்த ஆண்டு துவங்கும் பட்சத்தில சேர்ந்திருக்கிறாங்க. அந்த நிலையில இந்த ஆண்டு துவங்குது. அதனால தொழில் சார்ந்து அவரு சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, உங்களோட விருப்பங்கள், ஆசைகள, முயற்சிகள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன நெனச்சீங்களோ, அத அப்படியே துளி பிசங்காம செய்யறதுக்கான ஆற்றல இந்த ஆண்டு உங்களுக்கு குடுக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த ஆண்டு துவங்கி ஒரு 1 1/2 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி சரியா சொல்லணும்னா, குரு பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி ஆயிட்டு அவர் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடமான கடக ராசியில வந்து அமரப் போறாரு. ஸோ, இந்த சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்சம் பெற்ற நிலையில அமைறதுனால, சிம்ம ராசிக்காரர்கள் மாணவர்களாகட்டும், அ அரசியல் பிரமுகர்களாகட்டும், வெளிநாட்டு பயணங்கள முயற்சி எடுத்துட்டு இருக்கவங்களாகட்டும், எக்ஸ்போர்ட், இம்போர்ட் துறை சார்ந்தவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஏற்றங்கள சிறந்த நல்ல முன்னேற்றங்கள குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து மே 26ஆம் தேதிக்கு மேல வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க. உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்காரு. அத நினைச்சு நெறைய சிம்ம ராசிக்காரர்கள் கலக்கத்துல இருக்கீங்க. அது அவசியம் இல்லன்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, அஷ்டமஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப் போகுது. குரு பார்வை வந்து அ 1 வருஷமா கிடைக்கப் போகுது. அடுத்து வரக்கூடிய ஓராண்டுகளுக்கு முழுமையா இருக்கப் போகுது. குரு பார்வையோட இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமா தொல்லை பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாம குரு பார்த்தாலும் பார்க்கலைன்னாலும் சனி 8ஆம் இடத்துல இருக்காரு இல்லையா? உங்களுடைய அஷ்டமஸ்தானமான மீன ராசியில இருக்காரு இல்லையா? அந்த மீன ராசி குருவோட வீடு தான். ஒரு சுபகிரகத்தோட வீட்ல இருக்கக்கூடிய சனி வந்து கெட்ட பலன்கள கண்டிப்பான முறையில செய்யாது. ஒரு கெட்டது அப்டின்னா, நம்ம எத எடுத்துக்கலாம்னா, உங்க சொந்த ஊர விட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல பிடிச்சோ, பிடிக்காமலோ நீங்க வேற ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்த அந்த சனி ஏற்படுத்தும். அதன் மூலியமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள வாழ்க்கையில கொண்டு வரப் போறாரு அப்டின்றத தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க விருப்பம் இல்லாம ஒரு கட்டாயத்தின் பேர்ல எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சிய குடுக்கக்கூடிய அமைப்ப அஷ்டம சனி குடுக்கும் அப்டின்றத சொல்லலாம். மேலும் குரு அருளாலும், சுக்கிரனுடைய அருளாலும் உங்களுக்கு 2 குருவும் சுக்கிரனும், குருவும், வியாழனும் உங்களுக்கு நல்ல யோக பலன்கள குடுக்கப் போறாங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடம் கும்பராசி. கும்பராசிய தான் இந்த ஆண்டோட துவக்க நாள் ராசியா கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ, அந்த வகையில இந்த ஆண்டு துவக்கமே வந்து கும்ப ராசியில தான் ஆரம்பிக்குது. சதய நட்சத்திரத்தில. 7ஆம் இடத்துல ராகுவும், சந்திரன் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு குரு பார்வையோட இருக்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு துவங்குறதுனால, உங்களுக்கு நல்ல பணப்புழக்கமும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள், நீங்க எடுத்த விஷயங்கள்ல வெற்றி, உங்க தொழில் சார்ந்த பங்குதாரர்களோட இருக்கக்கூடிய நல்ல இணக்கம் இதெல்லாம் மேம்பட போகுது. நீங்க எதிர்பார்த்திருக்கிற வங்கி கடன்கள், அரசாங்க கடன்கள் எல்லாம் உங்களுக்கு கையில வந்து சேரப்போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். மிகப்பெரிய உங்க தொழில் சாம்ராஜ்யத்த உருவாக்குறதுக்கான சிம்மராசிக்காரர்கள் எப்பயுமே ஆசைப்படுறது அப்படிதான். அரசன போல வாழணும் அப்படின்றது தான். ஏன்னா ராசிநாதனே சூரியன் தான், அரசன் தான். அதனால அந்தபடியே வாழ்றதுக்கான வாய்ப்புகள இந்த ஆண்டு இந்த பிரபா ஆண்டு உங்களுக்கு குடுக்கப் போகுது. தமிழ் புத்தாண்டு குடுக்கப் போகுது அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்ல முடியுது. மேலும் வந்து
சூரியன், சுக்கிரன் இணைவு பெற்ற நிலையில, சுக்கிரன் இதுல லக்னாதிபதி அந்த ஆண்டு துவக்கத்தோட லக்ன அதிபதியா வர்றதுனாலயும், சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வாங்க. சூரிய நாராயணர் வழிபாடு வந்து நீங்க கோயில் தேடி போ வேண்டிய அவசியம் இல்ல. காலையில வீட்ட விட்டு கதவ திறந்து வெளிய பார்த்தீங்கன்னா, சூரியன் இருப்பாரு, கிழக்க இருப்பாரு. சூரியன பார்த்து நாராயணனா நெனச்சு வணங்கிக்கிட்டு, எனக்கு பொன், பொருள், பேர், புகழ் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் கேளுங்க. எல்லாத்தையும் அவர் நிச்சயமான முறையில குடுப்பாரு. அத வாங்கி, அத அவர் குடுக்கக்கூடிய அந்த நல்ல முன்னேற்றத்த வச்சு, உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்களுக்கு, கஷ்டப்படக்கூடிய உண்மையிலேயே ஏழ்மையில இருக்க, வறுமையில இருக்க மக்களுக்கு, அவங்களுக்கு தேவையான உதவிகள செய்யுங்க. இன்னும் மேலும் பல உயரத்த இந்த ஆண்டு உங்களுக்கு குடுக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். மேலும் தமிழ் புத்தாண்டு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலயும் மிக சிறந்த நல்ல மாற்றங்கள கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா, இந்த தசாப்தத்தில அந்த 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த 10 ஆண்டு காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு காலச்சூழல் இந்த 2026ல தான் வருது. தமிழ் புத்தாண்டு பிராபவ ஆண்டு காலத்தில தான் வருது. ஸோ இது வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு. மன மகிழ்ச்சியோடையும் எவ்வளவோ கஷ்டங்கள, சங்கடங்கள பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் இதுகளுக்கு நடுவுல ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷத்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்க சிக்கல்கள் தீர்ந்து பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. ஆ முதன்மை காரணமா நான் சொல்றது அதுதான். குருவுடைய உச்சநிலை. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். அதாவது இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு துவக்கத்தில ஒரு சிறப்பான ஒரு கிரக நிலை வந்து அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில அமர்றாங்க. சொந்த நட்சத்திரத்தில உட்கார்றாங்க. நிழல்கிரகங்கள் முதற்கொண்டு. வியாழன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில இருக்காரு. இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேஷ ராசியில பரணி நட்சத்திரத்தில இருக்காரு. இங்கே குரு இருக்கக்கூடிய புனர்பூசம் குருவுடைய சொந்த நட்சத்திரம். சுக்கிரன் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம். அதுக்கடுத்தது மீன ராசியில சனி, செவ்வாய், புதன் இவங்கலாம் சேர்ந்திருக்க நிலையில இந்த ஆண்டு துவங்குது. இவங்க 3 பேருமே சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா நிழல் கிரகமான ராகு. ராகுவோட சந்திரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதிர்நிலையில ராகுவுக்கு எப்பயுமே எதிர்நிலையில வரக்கூடிய கேது வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசியில மக நட்சத்திரத்தில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்காங்க. இப்படி எல்லா கிரகங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் தான். என்னடா எல்லா கிரகங்களுமே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கு. அப்படின்றது வந்து ஒரு ஆட்சி பலம். அதாவது ஒவ்வொரு கிரகமும் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில அமர்ந்திருக்கு அப்படின்னா, ஆட்சி பலத்தில இருக்கிற அளவுக்கான ஒரு பலம் தான். ஒரு நல்ல விஷயம் தான் அது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. துவக்க நாள்லயே இந்த ஒரு நிலை இருக்கு அப்படின்றது வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு என்ன சொல்றது? இது வந்து நல்லதா, கெட்டதா அப்படின்றத தாண்டி கண்டிப்பா நல்ல பலன் தான் செய்யும். ஒரு கிரகம் பலம் பெறுதுன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப நம்ம ராசி அடிப்படையில பார்க்கும்போது இந்த கிரகங்கள்லாம் நமக்கெல்லாம் நல்லது செய்ய தயாரா தான் இருக்காங்கன்னும்போது, அவங்க செய்ற நல்ல விஷயங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா, வலுவா செய்ய போறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில இந்த விஷயத்த யாரும் நோட் பண்ணல. அதனால நான் உங்களுக்கு இங்க பதிவு பண்ண விரும்புறேன். கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலுவா நின்னு, நமக்கு இயற்கை நல்ல பலன குடுக்கப்போது. அது நம்ம அதனால இந்த 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நல்ல விதமா பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆசை விருப்பங்கள்லாம் பெருசாக்கிங்க. "உழுவதெல்லாம் உயிர் உள்ளல்" அப்படின்னு எண்ணங்கள் நம்ம எல்லா எண்ணங்களும் பெருசா இருக்கட்டும். "பெரிதினும் பெரிதுகள்" அப்படின்ற அடிப்படையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனைக்கிறது எதுவாயினும் அது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி குடுக்குறதுக்கு கிரகங்கள் நவகிரகங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் கடந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில கோச்சாரம் ரொம்ப சரி. நெறைய பேர் கேட்பாங்க, "என்னங்க நீங்க ராசி பலன் சொல்லும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நான் என்ன இன்னும் என் வாழ்க்கையில போராட்டங்கள் குறைவில்லாம போயிட்டே தான் இருக்கு. என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்றது அதுதான். நான் எப்பயுமே சொல்றது அதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்க லக்னத்துக்கு இப்ப நடந்துட்டு இருக்க தசாபுத்தி, நட்பு கிரகமா, பகை கிரகமா, பாதக கிரகமா, யோக கிரகமா இப்படின்ற நிலையெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கோச்சார நிலை ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுடைய சுய ஜாதகமும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. 2யும் இணைச்சு பார்த்து சொல்லும்போது தான் இன்னும் சரியான துல்லியமான பலன்கள உங்களுக்கு நம்ம வந்து குடுக்க முடியும். ஸோ அப்படி உங்களுக்கான துல்லியமான பலன்கள இனி வரும் எதிர்காலங்களுக்கு உங்க வாழ்க்கைய பத்தின விஷயங்கள நீங்க தெளிவடைஞ்சு புரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய ஜனன ஜாதகத்தோட என்னைய தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு உதவ தயாரா இருக்கிறேன். சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருந்து அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் இருக்கவே நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. கடந்த ஒரு வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் முன்னமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முழுக்க நம்ம வந்து அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்கு. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமி சாக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள அதை பாதிப்பை உணரப் போகிறார்கள். என்ன சார் அஷ்டம சனி பண்ணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு
விருப்பம் இருக்கோ, எது நமக்கு மனசுக்கு இதமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, வயது வித்தியாசம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இளைய வயதினராக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 10, 15, 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 30, 35 வயசுல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, 45, 50 வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற 60+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸ் தகுந்த, அந்தந்த வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி பருவத்தில் இருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்தந்த படிநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மிகவும் மனசை வருடக்கூடிய செயல்களை செய்து உங்கள் பிடித்த விஷயத்தை நம்ம கையில் பெற முடியவில்லை, நமக்கு எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததோ அந்த கம்ஃபர்ட் இப்போ இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பவர் தான் அஷ்டம சனி. சார் அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அஷ்டம சனி வந்ததுன்னா அவருக்கு பிடிக்காத இடத்த, முடியாத ப்ராடக்டை, கஷ்டப்படுற ப்ராடக்டை வைக்க சொல்லி அவரை ஊர் ஊராக அலைய வச்சு எப்போ அஷ்டம சனி முடியுதோ அப்போ தான் உள்ளூருக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி தான் எல்லா நபருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதே பார்த்திங்கன்னா இளம் வயதினர் காதல் அது மாதிரி விஷயத்தில் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் பிரேக், லவ் பிரேக்கப்லாம் அதே மனசை வருடக்கூடிய அமைப்பாகவும், தாடி விட்டுட்டு ஏதோ ஒன்றுன்ட்டு எதையோ இழந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். சரி சாமி, இது ஓகே. வேற ஏதோ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கான்னு பார்த்தா, குரு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நம்மளை என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் மனசு விடாமல் ஓரளவுக்கு நம்ம ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். தவறில்லை, சமாளிக்கக்கூடிய அளவு கொடுக்கிறார். ஆனால் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி இன்னுமே பரவாயில்ல. ஏன்னா உச்ச குருவாக 12ஆம் இடத்துக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைக்கிறார். உச்ச குரு சனியை பார்த்து அதோட கோர பார்வையை, அஷ்டம சனியின் கோர குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜூன் மாதத்திலேருந்து அஷ்டம சனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்லோவாக போன வருஷம் ஆன பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து 12க்கு வந்தாலும் சனியை பார்த்து திருட்பலம் கொடுப்பதனால அஷ்டம சனி கண்ட்ரோலுக்கு வருது. அதே சமயத்தில் ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு. ஸோ இது பாருங்க, ஜூன் மாதத்துலேருந்து வர டிசம்பர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளும் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மனக்குழப்பம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அறக்க பறக்க சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, யாருக்கிட்டையுமே நட்புறவு கொண்டாட முடியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பு, எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு விரும்ப விஷயத்தை தேடிட்டே இருக்கமே ஒழிய அது கிடைக்கிற பாடு இல்லைங்கிற மாதிரி வேலை, தொழில், உறவு, உடல்நிலை, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்திகரமாக இல்லாத நிலைக்கு ஒரு படி பெட்டராகவும் இருக்கும். அதாவது ரொம்ப திருப்தியாக இருக்காது, ஓரளவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஓட்டிக்கலாம் மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏன்னா குருவின் பார்வை அஷ்டம சனியை கட்டுப்படுத்துகிறது. பட் இருந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ளே இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், ஓவர் திங்கிங், புதிய நபர்களோட நீங்கள் சந்திக்கும் பொழுது கரெக்டான நபரை தான் பார்க்குறோமா, ஏமாறுறோமா, ஒரு அளவுக்கு நல்ல ஒரு கால்குலேஷன் பழக்கம் எதுவுமே வராதுக்கு முன்னாடியே நம்ம போய் சில விஷயங்கள் செய்து சொல்லி நம்ம ஏமாந்துடுறோமாங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரத்து டிரான்சாக்ஷனில், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சமயோஜிய புக்தியோடவும் லாஜிக்கலாகவும் இருக்கும். பேராசைப்படக்கூடாது. அஷ்டம சனியில் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் அடைவீர்கள்ங்கிறது மனசில் வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டம சனியில் டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு, கடுமையாக உழைக்கிறவனுக்கு, அவன் ரெகுலரான ஒர்க்கை பண்ணுறவனுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் பண்ணலாம், தொழில் விருத்தி பண்ணலாம், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் போய் பெரிய ஆளாக வந்துடலாம், அது இதையும் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ நாம் போட்ட கணக்கு தப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அஷ்டம சனி கொடுத்துருவார். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மனசு கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல நண்பர்கள்லாம் உங்களை கைவிடுறாங்க, எதுவுமே நமக்கு எதிராக போயிடுச்சுங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்த அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு அதுலெலாம் இருக்கிறவங்கள அந்த அஷ்டம சனியில் விலகி போயிடுவாங்க. கொஞ்சம் என்னப்பா 2 வருஷம் நீ ஆளே காணாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் அவங்க
நார்மல் சோஷியல் லைஃப்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டாம். இதில் ஒரே விஷயம் நோட் பண்ணிக்கிறது, பேராசைப்படக்கூடாது, பெரிய முயற்சி எடுக்கக்கூடாது. என்ன போயிட்டு இருக்குதோ அதையே நடத்திட்டு இருக்கணும். புதுசாக அதை மாற்றி இதை மாற்றி இந்த ஒரு வருஷத்தில் சில சாதிச்சிட்றேன் அப்படின்னு பண்ணாமல், கடினமான உழைப்பு, டிசிப்ளின், ஒழுக்கமான ஒரு முறை, அதே சமயத்தில் நேர்த்தியான சிந்தனை, இது 3ம் இருக்கும் பொழுது அஷ்டம சனி பெரிய தாக்குதலை கொடுத்து விடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உருவத்தை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு அதில் என்ன தசாபுக்திகள் வருகிறதுங்கிறதை பார்த்து, தசைகள் கொஞ்சம் நல்ல தசைகளாக இருக்கும்பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் சில குறைவாகவும், நல்ல தசைகளாக இல்லாமல் மிகவும் சுமாரான தசைகளாகவும் பிரச்சனைக்குரிய தசைகள் போய்கிட்டு பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் இன்னுமே கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மேலே உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, கோயிங் ஃபார்வர்டு எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகலாம், எந்த மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், நமக்கு எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, நமக்கு பிடித்தமான தொழில் என்ன, வேலை என்ன, தொழிலா வேலையா, உடல்நல விஷயங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள், கல்யாணம், குழந்தை பேரு எல்லாத்தையுமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டைமிங் வச்சு எந்த நேரத்தில் எது செய்து எப்படி போகலாம், எந்த திசையில் நம்ம வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்தால் நம்ம நல்ல வெற்றியை பெற முடியும் என்பதை நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே நிறைய ஒரு மன வலிமை உடையவர்கள், தன்னம்பிக்கை, அதையும் தாண்டி அந்த தன்னம்பிக்கையெல்லாம் இருந்தா கூட சில இடத்துல இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அது சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் அந்த மன வலிமை அப்படின்றது, இதையும் கடந்து செல்வோம் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கை இவர்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு. என்ன சிம்மராசி என்பவர்கள் மன வலிமையோட இருந்தாலும் இந்த கேது பகவான் கடந்த 1.5 வருடங்களாக இவர்களினுடைய ராசியின் மீது பயணிக்கிறதுனால என்ன முடிவு எடுத்தாலும் கடைசி நேரத்துல சொதப்பிடுது மேடம். அதே சமயத்துல கை கெட்டினது வாய் கெட்டாத கதையாக பெரிய அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அது எல்லாமே எங்களுக்கு கேன்சல் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரியாக அந்த கேது பகவான் கிடைக்க வேண்டிய நேரத்துல சில விஷயங்களை கிடைக்க விடாமல் தடை செய்யக்கூடியவர். கேதுவனுடைய வேலையே பாத்தீங்கன்னா ஒரு தேருக்கு எப்படி முட்டுக்கால் வச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கேது பகவான் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அப்படியே ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே வருவார். அந்த முட்டுக்கட்டை பாத்தீங்கன்னா நம்மளால அந்த விஷயத்துல இருந்து தாண்ட முடியாத அளவுக்கு, இப்ப தேருக்கு முட்டுக்கட்டை போடும் போது எப்படியாவது அந்த தேரை நகர்த்தணும்ன்ற 1000 பேர் 10,000 பேர் அதை நகர்த்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் வாழ்க்கையில் இந்த கேது பகவான் போடக்கூடிய ஒவ்வொரு முட்டுக்கட்டையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த இடத்துல நம்மளால வாழவே முடியாது, நம்மளால இந்த விஷயங்களை தாண்டி வரவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான சில விஷயங்களை செய்து வச்சுட்டு போயிடுவார். அதுதான் அந்த கேது பகவானுடைய ஒரு சிறந்த ஒரு குணாதிசயமே கூட. அதுதான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக நடந்துட்டு இருக்குது. என்ன விஷயங்கள் எடுத்தாலும் அதுல ஒரு தடை, தாமதம், பண வரவுகள்ல மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகள், அடுத்து யார்கிட்ட எல்லாம் நீங்க கடன் வாங்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன், அந்த கடன்னால அவமானங்கள், அவஸ்தைகள், இப்படி எல்லாம் பல மடங்காக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் அதிகப்படியான தடைகளை தாண்டி வந்து கொண்டு இருப்பவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். இப்போ இவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டுல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் தான். ஏன்னா உங்களுடைய அந்த கேது பகவான் அந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்துல இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப இந்த கேது பகவான் கொடுத்துட போறாரு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலதான் கேது பகவான் போக போறாரு. அதனால ஏன்னா முற்றும் துறந்த ஞானியாக இப்பதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் உங்களுடைய மனம் இடம் கொடுக்காமல் உங்களுடைய தேவைகளை மட்டுமே நீங்க நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. அது இன்னமும் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. 12ஆம் இடத்துல கேது பகவான் வந்தாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு நிவர்த்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளுக்கு தான் நிவர்த்தியை அந்த கேது பகவான் கொடுக்க போறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ரொம்ப ஒரு
தன்னம்பிக்கை, அதாவது போராடக்கூடிய சக்தியை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்திற்கு வர்றதுனால களத்திரத்தினால நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். வரன் தேடக்கூடிய விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் நிறைய ஒரு நிவர்த்திகளை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி மிக அபரிமிதமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அஷ்டம சனி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவான ஒரு வைபை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன் அந்த அஷ்டம சனி இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க? சனின்றது கர்மகாரகன், தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா நேர்மை, அதாவது நீதி, நியாயம், தர்மம், இதுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். அப்படி இருக்கும்போது அவர் அஷ்டமத்துல போய் மறைஞ்சு இருக்கிறார். அப்போ நீங்க எப்படி இருக்கணும்? என்ன வேலை இருக்கோ அதை மாத்திரம் செய்யணும். இந்த சிம்மராசி என்பர்கள் பொறுப்புணர்ச்சி ரொம்ப ஜாஸ்தி, அதே மாதிரி பஞ்சுவாலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பொறுப்புணர்ச்சி, பஞ்சுவாலிட்டி இது எல்லாத்தையும் ஒரு வருடத்திற்கு நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சில சுமைகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த காலகட்டம் அஷ்டமத்துல சனி இருக்கும்போது நீங்க என்ன உழைச்சாலும் உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்க போறது இல்லை. அதே மாதிரி உழைக்காம இருந்தாலும் ஒரு கெட்ட பேரும் கிடைக்க போறது இல்லை. அதனால உங்களுக்கு என்னதான் நீங்க நல்ல உழைச்சாலும் அங்க கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன டைமிங்கோ, காலையில 9 o'clock போறீங்களா, சாயங்காலம் 5 மணி 6 மணி டியூட்டி டைமிங் முடியுதா, கரெக்டா ஏறி வந்துகிட்டே இருங்க. அதை மீறி நான் வீட்டுல போய் என்னுடைய வேலையை செய்யறேன், அந்த வேலைக்காக நான் ரொம்ப ஒரு பிரயத்தனப்பட்டேன், இதுக்காக 4 பேர்கிட்ட அவமானப்பட்டேன் அப்படின்றத பேசுறத நிப்பாட்டிட்டு அங்க வேலையினுடைய சுமையை குறைச்சுக்கோங்க. அதிகப்படியான ஒரு நன்மைகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே மாதிரி தொழிலாளர்களை நம்பி தொழில இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, ஒரு 25 தொழிலாளர்கள் 10 தொழிலாளர்களை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க, அந்த தொழிலாளர்கள்னால ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சில சலுகைகளை நீங்க இந்த இடத்துல காமிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம கோயிலுக்கு போனா தான தர்மங்கள் கொடுக்குறோமோ, எப்படி அன்னதானம் கொடுக்குறோமோ, எப்படி ஏழை எளியவர்களுக்கு சில தானங்கள் பண்றோமோ, அதே மாதிரி தொழில்ல இருக்கிறவங்க நீங்க இந்த கோயிலுக்கு போய் செய்யணும்னு அவசியமே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சில சலுகைகளை செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த அஷ்டம சனி பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடிய ஒரு அஷ்டம சனியாக தான் இருக்கும். ஏன்னா சனின்றது மறைஞ்சு போயாச்சு அப்படின்ற போது அதனுடைய வேலையை வேற மாதிரியாக, அதாவது வக்ரமாக செய்ய ஆரம்பிச்சிடும். அவர் ஏற்கனவே அந்த ஜூலை மாதத்துல இருந்து வக்ரம் அடைகிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஜென்ரலா அவர் 8ஆம் இடத்துல இருந்து செயல்படுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு தேவையில்லாத அந்த வேலை ரீதியான ஒரு சில குடைச்சல்கள், மன உளைச்சல்கள் இது எல்லாமே வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால இதுல இந்த பாட்டுல நீங்க இந்த மாதிரியான சில நிவர்த்திகளை பெற்றணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அந்த டிசம்பர் மாதத்துக்கு மேல வராரு, நவம்பர் மாதத்துக்கு மேல வராரு. அடுத்து அந்த ஏற்கனவே பாத்தீங்கன்னா வருடம் ஆரம்பிச்ச உடனே அந்த குரு பகவான் உங்களுடைய 11, 12ஆம் இடத்துல இருக்க போறாரு. அதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மறைமுகமான வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். சில பேருக்கு லாட்ரி போன்ற யோகங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். லாட்ரி யோகங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சில முயற்சிகளை செஞ்சுட்டே இருப்பாங்க. கையில இருந்து ஜோப்ல இருந்து காசு போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது எனக்கு ஒரு லாட்ரி அடிச்சிடாதா அப்படின்ற மாதிரியான சில நம்பிக்கையோட செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டம். அந்த மாதிரியான திடீர் ராஜயோகங்கள்லாம், அதாவது அந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வரும்போது அந்த புதையல் போன்ற சில விஷயங்கள்லாம், புதையல்னா என்ன, உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நம்ம புதையல் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எங்கேயாவது போய் எங்களுக்கு தங்கம் கிடைக்குமா, நகை கிடைக்குமா, அடுத்து பாத்தீங்கன்னா காசு கிடைக்குமா, கோடி கோடியா கொட்டுமா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல வரும். புதையல் அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்காத சில விஷயங்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸும் பொருளாதார வளர்ச்சியும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சிம்ம ராசி, சிம்ம லக்னம், சிங்கம் த லீடர். நமக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். டஃப்பான டைம் இருந்தாலும் நிறைய முன்னேற்றங்கள். இப்போ குரு பகவான் மாறுறாரு. இன்னொன்று, இந்த
தமிழ் வருஷப்பிறப்பு யாருக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தரும் யாருக்குன்னா சிம்மத்துக்கு தான். என்னன்னா கேது பகவான் உங்கள் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார் அரௌண்டு டிசம்பர் 5 அந்த மாதிரி டைமில். ஏன்னா இப்போ சிம்மம் வந்து கஷ்டப்பட்டது வந்து பாதி சனி பகவான்னா மீதி கேது. அந்த கேது தான் உள்ளே போட்டு குழம்புன்னு குழப்பிட்டு இருக்காரு. தெளிவாக இருந்த சிங்கத்தை பைத்தியம் பிடிக்க வச்சது இந்த கேது பகவான் பண்ண வேலை. சரிங்களா? அந்த கேது பகவான் டிசம்பர் 5 வந்து உங்கள் வீட்டிலேருந்து மூவ் ஆகிடுவார். அப்போது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், கிளாரிட்டி கிடைக்கும். எது நீங்கள் பண்ணாலும் அதை வந்து ஒரு கிளாரிட்டியோட பண்ணுவீங்க. இப்போ வந்து கிளாரிட்டியே இருக்காது. கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஜாப் மாறலாமா வேணாமா, இந்தியாவில் இருக்கலாமா இல்லை வெளியே எங்கன்னா போயிடலாமா, இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமா இல்லை வேணாமா, சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் சுற்றிட்டு இருப்போம். சரி, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு டிசம்பர் 5க்கு அப்புறம் தான் கிடைக்கும். இது ஒரு பெஸ்ட்டான விஷயம். இந்த கிளாரிட்டி கிடச்சி நான் எதுலலாம் வெற்றி பெறுவேன் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பணம் போட்டுனது. இப்போ என்ன நடக்கும்னா கையில் காசே நிற்காது, காசு சுத்தமாக நிற்காது. அது வந்து ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு செலவோடு அது வருது, அந்த காசு நிற்காது. நீங்கள் என்னென்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன காசு கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏதாவது சின்ன சின்ன பொருள் ஏதாவது வாங்குவீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த கிளாரிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். இது ஒன்று. இன்னொன்று, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டுக்கு வரும். இந்த 1-1.5 வருஷம் வந்து யாரோட சப்போர்ட்டும் இருந்திருக்காது. நம்ம யார்கிட்டையும் பெருசாக பேசியிருக்க மாட்டோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப், ஓகே சரி நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகுறீங்க. இது வந்து நல்ல விதமாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு சிங்கிளாக இருந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா லவ் செட் ஆகலாம், நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அண்ட் இந்த லவ் திருமணமாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றலாம். திருமணத்துக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் திருமணம் நடக்கிறதுக்கு. என்னென்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா உங்கள் 7ஆம் வீடெல்லாம் இப்போ ராகு பகவான் இருக்கிறதுனால குழப்பங்கள் ஜாஸ்தியாக வரும். ஆனால் டிசம்பர் 5க்கு அப்புறம்லாம் ஒரு ஒரு ப்ராப்பர் தெளிவு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ப்ராப்பரான தெளிவு வந்துடும். நீங்கள் வந்து தெரிஞ்சவங்களை கல்யாணம் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்து பண்ணாலும் சரி, நீங்கள் கேர்ஃபுல்லாக எந்த இஷ்யூஸும் வராத மாதிரி பார்த்த கொஞ்சம் கொஞ்சமாக செஸ் போர்டில் காய் நகர்த்துற மாதிரி நகர்த்திட்டு போயிருந்தீங்கன்னா மேட்சில் ஜெயிச்சிடலாம். கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். பெஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார், ஹாப்பியாக பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னா, பிஸ்னஸ் சூப்பராக வளருங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு பெரிய அடி சிம்மம்ன்றது ராஜா இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த அந்த அவங்களோட கோட்டை அவங்க கையில் இருக்கணும். அது இந்த 1-1.5 வருஷத்தில் ஃபுல்லாக மிஸ் ஆகிருக்கும். அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த கோட்டையே இப்படி திருப்பி பிடிப்பீங்க. சரிங்களா? ராஜா கோட்டையே திருப்பி பிடிப்பார். பிஸ்னஸ் வளரும், நல்ல ப்ராஃபிட்டோடு வளரும். நிறைய சந்தோஷமான செய்தி, பிஸ்னஸ் வளர்ச்சி, கல்யாணம், ப்ரெக்னன்சி, அது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் தான் போங்க. ஃபுல்லாக ஜாலியான வருஷமாக இருக்கும் போது இதுக்கு நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம், அதாவது கும்பிட வேண்டிய தெய்வம் இல்லை, பத்திரமா பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் யாரும் லக்ஷ்மி நரசிம்மர் டிஃபால்ட். அண்ட் சிவன் பார்வதி வந்து முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. இந்த சாமிகளை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடுங்க. அன்னதானம் கிராண்டான அன்னதானமாக கொடுங்க. சரிங்களா? நல்ல நல்ல மாலை, சாமிக்கு நல்ல மாலை கொடுத்து கிராண்டான அன்னதானமாக கொடுங்க மக்களுக்கு. இந்த தமிழ் வருஷப்பிறப்பு உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வருஷப்பிறப்பாக அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும், பண வரவு எப்படி இருக்கும், யாருக்கு கடன் கிடைக்காது, கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது, யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும், யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கள் வரும், திருமணம் ஆனவங்களுக்குள்ளே எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும், யாருக்கு மகப்பேறு வரும், யார் ஹெல்த்து ஸ்டெடி ஆகும், யாருக்கு பிஸ்னஸ் வரும், யார் ஃபாரின் போகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல் எல்லாம் நிறைய பார்த்தோம். அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நிறைய இந்த தனாகர்ஷ்ண டெக்னிக்ஸும் நடுவில் நிறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு, இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் சார்னா கன்சல்டிங் எடுத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும்.
சரிங்களா? அதில் ஒன்றும் தெய்வ வழிபாடுகள் ஒன்றும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ் சீக்ரெட் டெக்னிக்ஸாக சொல்லித்தரேன். அது பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரிங்களா? இது ஒன்று. அடுத்து நம்ம வந்து பல வருஷமாக இல்லை பல ஜென்மங்களாக கொண்டு வந்த கர்மாவை ஒரு கோவிலில் ஒரு பரிகாரத்தில் செய்ய முடியும்னா அந்த மாதிரி செஞ்சால் உலகத்தில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆகிடுவாங்க. நம்ம என்னன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆகிட்டே போகிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் தெய்வ வழிபாடு கூடவே நிறைய நம்ம வந்து சீடு தெரப்பி சில விதைகளை வந்து இந்த கலர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்கிறேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்போ வெள்ளியில் அரணா கயிறு போடுங்க, காப்பரில் வந்து கையில் காப்பு போடுங்க சில சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பியில் வரும். இந்த மாதிரி நிறைய தெரப்பிகளில் அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். பொதுவாக இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்லலாம். இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே, ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ சனி பகவான்னா இப்படி காக்கா மேலே பறந்து வந்து பக்கத்தவங்க கொத்திக்கிட்டா இருப்பார், அப்படி இல்லை. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலரில் ஒரு சாம்பல் நிறத்தில் ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்கே சாம்பல் நிற பாகம் இருக்கோ அதை தாக்குது. அது மூலிமா மற்ற பிரச்சனைகள் வருது. அப்போ அதை சரி பண்ணிட்டா எனக்கு மற்ற பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்கில் நம்ம நிறைய சயின்டிஃபிக்காகவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லித்தரோம். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேறுவோம். இது சம்மந்தமாக தன ஆக்கர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக கிளாஸுகள் நம்ம நடத்திட்டுருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் எடுத்துகிட்ருக்கோம், ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே நம்பர் இருக்குது. அந்த பயிற்சிகளை பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நிறைய படித்தவங்க வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது, பக்தியை தாண்டி சயின்டிஃபிக்காக எப்படி ஒர்க் ஆகுது, அதை சயின்டிஃபிக்காக எப்படி நான் அப்ரோச் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறதுன்றதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் அதை அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி ப்ளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி, ஏன்னா கடைசியில் எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அவர் ஒன்றும் நம்மளை கொஞ்சம் ஈஸியாக ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லைன்னா சும்மா நடத்தின பாடம் வரைக்கும் போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்றவார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நிறைய மிராக்கள் நடக்குது. அது இந்த சேனல்லையே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளைண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆகிடுச்சு, அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட்டெல்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மாவை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.